தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இன்று லைவ் போடுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காலதாமதமானதால் போட இயலவில்லை. அதனால் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறோம். காமாட்சிபுரி ஆதீனம் 51வது சக்தி பீடத்திற்கு நாம் இப்பொழுது செல்லுகிறோம். அங்கே முப்பெரும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவிலே வருகிறதும் ஆதீனங்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் என்ன பேசுகிறார்கள் என்பதை முழுவதும் கேட்போம். வாருங்கள் போகலாம். விநாயகப் பெருமானையை போற்றி போற்றி. திருப்பெருந்திரு பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாசல அடிகரால் அவர்களுக்கும், திருப்பெருந்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கும், காமாட்சிபுரி ஆதீனம் 2ஆம் பட்டம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் வரவேற்பை நல்குகிறார். சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சமாதி சிவலிங்க கோயில். ஐம்பத்தியோரு சக்தி பீடம் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலில் விருது பெறும் விழா துவங்க இருக்கிறது. ஆதீனங்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் விருதுகள் பெறுபவர்களும் பக்தியாளர்களும் காத்திருக்கிறார்கள். தமிழை இரு கண்களாக போற்றி வணங்கி தமிழை வளர்த்த முப்பெரும் குருமகா சன்னிதானங்களுக்கு முப்பெரும் விழாவானது இனிதே தொடங்கியிருக்கின்றது. முதலாவதாக இறை வணக்கம். கரத்தனையானு முகத்தனை இங்கும் இளம் இவை போலும் ஜகித்தனை தந்தி மகந்தனை ஞான பொருந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோடும்
திருக்கைலாய மரபு மெய்கண்ட சந்தானம் பேரூர் அடிகள் 25ஆம் திருமகா சன்னிதானங்கள் திருப்பெருந்திரு அடிகள சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவிடையை வணங்கி வரவேற்கின்றோம். கௌமார மடாலயம் 4ஆம் குருமகா சன்னிதானம் ராமானந்த குருபர சுவாமிகளுடைய பொன்னார் திருவிடையை வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆதீனத்தினுடைய சீடரும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தேமா வேலுச்சாமி ஐயா அவர்களையும் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அண்ணார் அவர்களையும் இயற்கை விஞ்ஞானி ஆதீனத்துடைய சீடர் மயில்சாமி ஐயா அவர்களையும் விவேகானந்தர் பேருடைய தலைவர் ஜெயநேந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என ஆடிட்டர் முருகசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். முதலாவதாக தலைமையுரை ஆற்றியிருக்குமாறு இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயற்கையான இறைவன் அருளோடு இன்றைக்கு முப்பெரும் விழாவாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றாக பேரூர் ஆதீனம் அவர்களும் பிறவை ஆதீனம் அவர்களும் இந்த இடத்துல இளந்தருளி நல்லாசி வழங்க அங்கே பெருமை. இந்தியாவிலேயே நம் ஆதீனத்துக்கு கிடைத்த பெருமை நம்ம பாரத பிரதமருக்கு ஆட்சி வழங்கி வந்திருப்பது நம்மளுக்கு எல்லாமே பெருமையாக இருக்கிறது. கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த மண்டலத்தை சிறந்த முறையிலே மக்கள் தேவையை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பஞ்சலைத்துறை சாமிகளை மாற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. போற்றுதற்குரிய எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற பொதுவாக தேவா மூவரை மூவர் முதலிகள் என்று அழைப்பார்கள். சமயக்குறவர் 4வர், ஆனால் தேவாரம் பாடியவர் மூவர். மூவர் என்று நம்முடைய தமிழகத்திலே சிவநெறியிலே இருப்பவர்கள் மூவர் முதலிகள் என்று ஞானசம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அழைப்பார்கள். அதே போல தமிழகத்திலே இப்பொழுது மூவர் முதலிகளாக சைவமும் தமிழும் தலைக்க அருள் வழிகாட்டியாக மூவர் முதலியவர்களாக வளம் வந்து தெய்வத்தமிழ் வளம் பெறச் செய்த அருளாளர்களாக திகழ்ந்தவர்கள் மூவர். தவத்திரு குன்றக்குடி ஆதீனம் சன்னிதானங்கள், தவத்திரு பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள், தவத்திரு சிரவை ஆதீனம் 101 கஜபூஜை சுந்தர சுவாமிகள் சன்னிதானங்கள் ஆவார்கள். இம்மூவரில் இரு பெரும் குருமாகா சன்னிதானங்களுக்கு 100 ஆண்டு விழா நடத்துவது என்பது அவசியமான ஒரு விழாவாக மக்கள் இந்த குருமகா சன்னிதானங்களின் அருமை பெருமைகளை தெரிந்து அருளாசி பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். தற்போது ஆன்மீக பணிகள் சிறப்பாக செய்து மக்களுக்கு அருளாசி வழங்கி வரும் பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களுக்கும், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கும், காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அர்ஜுன் சம்பத் அண்ணார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நூலினை பெற்ற மரியாதைக்குரிய விவேகானந்தர் பேரவையுடைய நிறுவனர் ஜெயலலிதன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். ஹரியோம், போற்றியோம், நம சிவாய். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும்
இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரூர் குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் குமரகுரு சாந்தலிங்க கௌமாரமட குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் எங்களையெல்லாம் பல காலமாக வழிநடத்தி இந்து இயக்கங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி என்றால் பறந்தோடு வரக்கூடிய சிவலிங்கேஸ்வரர் அவர்களை நினைவு கூறும் வகையாக இப்போது இருக்கக்கூடிய இளையப்பட்டம் சாமி அவர்களுக்கும் முன்னாள் கோவை தந்தையாக இருந்து இந்த கோவையை மிக செல்வாக்கிய அண்ணன் சேமா வேலுச்சமணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பெரியோர்களுக்கும் என் சாஸ்தாங்கமான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழிபாடு முறையில் தமிழகம் எண்ணற்ற வகையில் பல இடங்களில் வழிமுறையை காட்டி இப்படித்தான் வழி செய்ய வேண்டும், இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று பல பெரியோர்கள் சொல்லி இருந்தாலும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு குருமகா சன்னிதானம் போல் பல இடங்களில் மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஆனால் இப்போது சகோதரர் சுரேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்குவது போல் புத்தகத்தின் மூலமாக பூஜை முறையை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு புத்தகம் படிப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ரொம்ப யோசனை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்போது செல்போன் தான் எல்லாத்துக்குமே, புத்தகம் இருக்கிறது இல்லை. ஆனால் புத்தகத்தின் மூலமாக பல ஞானிகளும் யோகிகளும் பல பேர் இந்த நூல்கள் மூலமாக தான் இந்த நாட்டை சீரமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த முடிவில் தான் ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நூல் வெளியிட்டோம். அந்த நூல் சாமிகிட்ட கொடுத்துருக்குறோம். கல்வெட்டில் எல்லாம் என்னென்ன நாசப்படுத்தி இருக்கிறாங்க, கல்வெட்டில் என்ன பதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஆலயங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு நம்ம கண் கொண்டு பார்க்கிறோம். எல்லாமே புராண காலங்களெல்லாம், இதிகாச காலங்கள் புராண காலங்களை பார்த்தா அரக்கர்களும் மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க. தேவர்கள்லாம் யாகம் பண்ணும்போது நாசப்படுத்துறது. இன்றைக்கும் அதே மாதிரி உருமாறி இருக்கிறாங்க மத ரீதியா. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆலயங்கள் முழுவதும் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை தனிநபர் ஒரு இயக்கமோ அரசியலோ மாற்ற முடியாது. குருமகா சன்னிதானங்கள் முழுவதுமே தமிழ் முறைப்படி இருக்கு மட்டுமல்லாமல் ஆன்மீக வழியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து மக்களுக்கு தெரிவித்து அவர்கள் சரிப்படுத்தினால் மட்டுமே முடிய மற்றபடி தனிநபரால் முடியாது. அதில் முன்னோடியாக இருந்தவர் நமது சிவலிங்கேஸ்வரர் சுவாமி அவர்கள். ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் போல, ஒரு மடத்தினுடைய குருமுகா சன்னிதானம் போல் இல்லாமல் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் போல் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார். குருமகா சன்னிதானம் இப்போது பேரூர் ஆதீனமாக இருந்தாலும் சரி, கௌமாரமடம் எங்களுக்கெல்லாம் ஆன்மீக முறை ஊற்றி நல்வழியை சொன்னவர். ஆனால் அவர் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் காலம் போதிய காலம் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவரை மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம். நான் அன்று அவர் இழக்கும் போது அதான் சொன்னேன், இன்னைக்கும் அதுதான். சம்பத்தனும் நானும் அதுதான் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. அதனால் இந்த நூல் வெளியீடு பல பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். திருமுறை வழியில் சிவபூஜை, இந்த திருமுறையே நிறைய பேருக்கும் நம்ம இருக்கிற கோயில்ல தேவாரம் திருவாசகம் போன்றவை ஆரம்பிக்கணும்னு சொன்னா அங்க யாராவது ஒரு அரசியல் சார்ந்தவங்க இருந்து அந்த திருமுறையோ திருவாசகமோ செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் குருமகா சன்னிதானம் வந்து அந்த கோயில்ல இன்னைக்கு நம்ம சாமிக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெரியாஸ்பத்திரியில எல்லாம் மத பிரச்சனைக்காக மத போதகர்கள்லாம் வந்து நம்ம நோயாளிகள் எல்லாம் மதமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாமிகிட்ட சொல்லும்போது சாமி என்ன சொன்னார்னா, அங்கே எல்லாம் ஏற்பாடு செய்ய நான் வர்றேன்னு சொன்னார். ஆனால் காவல்துறை அதற்கு சரியான அனுமதி கொடுக்கல நமக்கு. அவர் வந்து விபூதி தந்து இது போல திருவாசகம் தேவாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுவோம், நோய் சரியாகும், அவங்களெல்லாம் நம்ம சின்ன நூல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் காவல்துறை அங்கு இவர்களெல்லாம் வருவதற்கு அனுமதி இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால் இந்த மாதிரி பொதுமக்களாக இருக்கக்கூடிய இடங்களில்
ஆலயம் இருக்கக்கூடிய இடங்களில் குருமகா சன்னிதானங்கள் அனைவரும் அவர்கள் வரணும். இதுபோல நூல்கள், அந்த நூலை படிக்க சொல்லணும். திருமறை மட்டுமல்ல, தேவாரம், திருவாசகம் போன்ற எண்ணற்ற நூல்கள், அவரவர்களுக்கு எது எது நூல்கள் சரியாக இருக்குமோ அதன் வழியிலே இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட. வருகின்ற நாட்களில் 2 குருமகா சன்னிதானங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், 3 பேருக்குமே என்னுடைய விண்ணப்பம் கூட. இந்த திருப்பரங்குன்றம் முருகனை காப்பாற்றுவதற்காக நாங்கள்லாம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதற்காக எங்களோடு ஒரு பக்க பலமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். எமக்கு வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி. வணக்கம். ஆடிட்டர் குருசாமி ஐயா அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய நீண்ட நெல்லை காலம் செயலராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் குருசாமி ஐயா அவர்களை வாழ்த்துறை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தமிழ்நாட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் செங்கோல் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து 21 சாமி போனாங்க. இங்கே இருக்கிற பஞ்சலிங்கேஸ்வரர் சாமி கூட போனார். சிவலிங்கேஸ்வர சாமி அவர்கள், பேரூர் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம் மற்றும் 21 சாமி தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் அந்த செங்கோலை கையில் வாங்கினார் பிரைம் மினிஸ்டர் அவர்கள். அத்தனை பெருமையும் நம்முடைய இந்து மதத்திலே அவர் இங்கே இருக்கக்கூடிய அடிகளாருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்தார்கள். மேலும் அவர் சொன்னது போல திருப்பரங்குன்றத்திலே 2 நாட்களுக்கு முன்பு காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். அதில் சில அமைப்புகள் எல்லாம் தவறாக நடந்து கொள்கிறார் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அவர் எல்லாரும் இங்கே இருக்கின்ற 53 சக்தி பீடத்தின் சார்பாகவும் நமச்சிவாய சிவனுடைய சார்பாகவும் இங்கே அனைவரும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அந்த நல்ல நீட்டாக அது திருப்பரங்குன்ற முருகன் மலையாக உருவாக வேண்டும் என்று அத்தனை சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பிரச்சார யாத்திரை கூட விவேகானந்த சபையிலிருந்து போகிறாங்க. அதற்கு அவர்களுக்கெல்லாம் நாம் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். எல்லா தமிழ்நாட்டு மக்களும் ஒரு கடமை உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நிலையை அனைவருக்கும் நன்றி கூறி விளைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் என்று சொன்னால் இந்த ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு நல்ல ஒழுக்கத்தை வழிகாட்டுதலே வருங்கால சந்ததிக்கும் என்று சிறப்பாக இருக்கின்றது. அந்த ஆன்மீக பணியில் அன்புக்குரிய சாமிகள் இங்கே அமர்ந்திருப்பவர்களும் இதனுடைய மூத்த சாமிகளும் சிறப்பாக பல்வேறு தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் சென்று ஆன்மீகத்தை பரப்புவதிலே இந்த முனைப்போடு தூய்மையாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையிலே ஒரு ஆன்மீக பணி செய்யக்கூடிய பெருந்தகளாக விளைவிக்கிறார்கள். அது இந்த மண்ணுக்கு நம் மண்ணுக்கு கிடைத்த பாக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைகின்றேன். வருங்கால சந்தையெல்லாம் ஒழுக்கம், வருங்கால சந்தையில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் சிறக்க வேண்டும், கடவுள் வழிபாடு வேண்டும். அதை ஊதாசீனத்தவர்கள் ஊதாசீனர்களால்தான் இருக்கக்கூடிய நிச்சயமாக அந்த பண்பாடு கலாச்சாரத்தை ஒதுக்குவர்கள் சரியாக இருக்க முடியாத வாழ்வுகள் சிறக்காது. அந்த வகையிலே அந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம், சரவணம்பட்டி ஆதீனம், காமாட்சியூர் ஆதீனம், அதே போன்ற எல்லா ஆதீனங்களையும் நாம் கட்டி காப்பது மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளில் நாம் எங்கிருந்தாலும் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடப்பிருக்கின்றேன். அதுதான் நாம் நம்முடைய மூதாதையருக்கும் ஆன்மீகத்துக்கும் செய்யக்கூடிய பணியாக கருதி அதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் புத்தகம் ஜலேந்திரன் அவர்கள் புத்தகம் வெளியிட்டு
பெற்றதும் அன்புக்குரிய சக்திவேல் அவர்களுக்கு தமிழ் வேலை செம்மல் விருது வழங்குவதற்காகவும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை நம்மை பொறுத்தவரையில் நம் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல, தமிழகம் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று ஆன்மீகம் பரப்பி நம் மண்ணில் பெருமை சேர்க்கின்ற சுவாமி அவர்கள் அருளே நானும் உங்கள் சார்பாக கேட்பதற்கு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தினுடைய வழித்தோன்றலாக 2ஆம் பட்டமேற்று குருமகா சன்னிதானங்களோடு 18 ஆண்டுகள் கூடவே இருந்து அபிராமி பட்டர் சிறுவர் இல்லத்திற்கு வருகை தந்து இந்த அபிராமி பட்டர் சிறுவர் இல்லத்திலே பயின்று சாமிகளோடு இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக உடன் பணியாற்றியவர் நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள். சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் 2ஆம் பட்டமாக அவர்களை இருந்து சிறப்பாக செயல்படுவார் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய சன்னிதான ஒன்றியத்தின் பேரில் அவரை 2ஆம் பட்டமாக அமர வைத்தார். இந்த பணிகளை குருமகா சன்னிதானுடைய திருவருளோடும் எங்களை சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம், சிறவை ஆதீனம், குருமகா சன்னிதானுடைய அன்பார்ந்த அன்போடும் இந்த சுவாமிகள் விட்டு சென்ற பணிகளை ஏதோ எளியவர்கள் நாங்கள் இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் குரு அருளுடன் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகளின் பேச்சு அடுத்த வீடியோவில் தொடரும். 44வது குண்டம் பெரும் திருவிழாவுக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவுடன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369